நான் பார்த்து வியந்த ஒரு அதிசயமான கோவில். இந்த கோவிலை பார்க்கவே கொடுத்து வச்சுருக்கணுங்க. அப்படி ஒரு அழகு. இந்த அம்மனை தரிசனம் பண்ண பின்னாடி அந்த பாசிட்டிவிட்டி தாங்க முடியாமல் என் கண்ணில் வந்து கண்ணீர் கொட்டுச்சு. இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது, எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் போகணும். அதாவது பன்னீர்மடையிலேருந்து வரப்பாளையம் போகணும். பொன்னுத்தம்மன் கோவில் போகிற வழின்னே போட்டிருப்பாங்க. டீப் ஃபாரஸ்ட்டில் போகணுங்க. அங்கே விநாயகர் கோயில் இருக்கும். வழிபாடு முடிச்சுட்டு காராக இருந்தாலும் டூ வீலராக இருந்தாலும் பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போகணும். போகிற வழி இப்படி தான் இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக மழை பெஞ்சது இல்லைங்க. வன்னி மரத்துலேருந்து நான் அந்த வன்னி இலை பறிச்சுக்கிட்டேன். யானை சாணி கூட இருக்குது பாருங்கள். இன்னும் உள்ள ஈரம்லாம் காயில். போகிற பக்தர்கள் சேஃபாக போய்க்கோங்க. மேலே அரை மலைக்கு மேலே படி வரும். ஒரு 70 படி ஏறுற மாதிரி இருக்கும். அங்கே விநாயகரை வழிபாடு முடிச்சுட்டு இங்கே கீழே இறங்கி போகணும். ஒரு 8:30லேருந்து 4 மணி வரைக்கும் கோயில் இருக்குங்க. இதுதாங்க அந்த அதிசயம். அந்த சின்ன குகையில் தான் பொன்னுத்தம்மன் இருக்காங்க. பக்கத்தில் ஃபால்ஸு. மழை காலத்தில் வந்து காற்றாற்று வெள்ளமே வரும். நான் போவேன் அடிக்கடி. காற்றாற்று வெள்ளம் வந்தால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது மேலேருந்து வர அருவி தண்ணி. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.